Happy Diwali, folks. ரஜினி நடிச்சு தீபாவளிக்கு வெளியான அடுத்த படம் 22 அக்டோபர் 1984வது வருஷத்துல ஒட்டுமொத்த ரஜினி படங்கள்ல 94வது படமா வெளியான நல்லவனுக்கு நல்லவன். இதுக்கு முன்னால 1983வது வருஷம் வரைக்கும் ரஜினி நடிச்சு தீபாவளி அன்னைக்கு 8 படங்கள் வெளிவந்திருக்கு. அந்த 8 படங்களோட வெற்றியையும் தூக்கி சாப்பிட்ற விதமா இந்த நல்லவனுக்கு நல்லவன் படத்தோட வெற்றி அமைஞ்சிருந்தது. அதுவும் இல்லாம வெகுஜன மக்களை கவர்ந்த ரஜினி படம் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல நல்லவனுக்கு நல்லவன் படத்துக்கும் பிரதான இடம் இருக்கும். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நவரச நாயகன் கார்த்திக், ராதிகா, ஒய்ஜி மகேந்திரன், மேஜர் சுந்தரராஜன், விசு, வி.கே. ராமசாமி, துளசி அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னால உருவாகி சக்சஸா இருந்த வெற்றி காம்போவான எஸ்.பி. முத்துராமன், இளையராஜா, சினிமாட்டோகிராஃபர் பாபு, எடிட்டர் ஆர். விட்டல் இந்த படத்துலையும் காம்பினேஷன் அமைச்சிருந்தாங்க. படத்துல மெயின் வில்லனா கார்த்திக் நடிச்சிருப்பாரு. இந்த ஃபேக்டரி முதலாளியா இதே சீட்ல நான் வந்து உட்கார்ல. என் பேர் வினோத். முதல்ல இந்த வில்லன் கேரக்டர்ல நடிக்க அவர் ரொம்பவே தயங்கி இருக்காரு. ஆனா அவர்கிட்ட பேசின ஏவிஎம் சரவணன், வில்லனா நடிச்சா அதே முத்திரை உங்க மேல குத்திடுவாங்கன்னு பயப்படாதீங்க, அடுத்த படத்திலேயே நான் உங்களை ஹீரோவா போட்டு படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்காரு. அதனால இந்த படத்துல வில்லனா நடிக்க சம்மதிச்சு கார்த்திக் அசத்தி இருப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னோட நடிப்புல இந்த படத்துல புது டைமென்ஷன்ஸ் காமிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 6லிருந்து 60 வரை படத்துல வர்றத போலவே ஒரு இளைஞன் கேரக்டர், ஒரு நடுவயது கேரக்டர், ஒரு வயதான கேரக்டர், இப்படி 3 கேரக்டர்ல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாலும் அந்த படத்துல நடிச்சதை போல நடிப்பை காட்டாம வித்தியாசமான நடிப்பை காமிச்சு 3 கேரக்டர்களையும் தன்னோட யதார்த்தமான நடிப்பை பதிவு செஞ்சு கலக்கி இருப்பாரு. என்ன பார்த்து பயந்து ஓட பசங்க எல்லாம் என் மூஞ்சிக்கு என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என் முன்னாள் நிக்கிறதுக்கு தெரியுமா? கோய பசங்க என்ன புரட்டு அடிச்சாங்க. எல்லாத்தையும் நான் பொறுத்து வந்திருக்கேன். படத்தோட பிஜிஎம்லையும் சாங்ஸ்லையும் இசைஞானி இளையராஜா பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. மொத்தம் இந்த படத்துல 5 பாட்டு, 5மே பட்டி தொட்டியெல்லாம் அலற விட்ட எவர்கிரீன் மெகா ஹிட் பாட்டுக்கள். குத்துப்பாட்டு வேணுமா, வெச்சுக்கவா உன்னை மட்டும், மெலடி பாட்டு வேணுமா, உன்னைத்தானே, மாஸ் பாட்டு வேணுமா, நம்ம முதலாளி, சோக பாட்டு வேணுமா, சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு, ரொமான்டிக் சாங் வேணுமா, முத்தாடுதே முத்தாடுதே, இப்படியெல்லாம் ஒரு வெரைட்டியான சாங்ஸை கொடுத்து நம்மளெல்லாம் கிறங்கடிச்சிருப்பாரு இளையராஜா. கமர்ஷியல் ரீதியா இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. ஒரு மிகப்பெரிய வசூலோட எல்லா ஊர்லையும் ஓடினது மட்டும் இல்லாமல் சென்னை சக்தி அபிராமி தியேட்டரில் 154 நாட்களும், மதுரை நடனா தியேட்டரில் 154 நாட்களும், கோயம்புத்தூர் அர்ச்சனா தியேட்டரில் 150 நாட்களும் ஓடி டாப் 10 பிக் ஹிட் ரஜினி மூவிஸ் லிஸ்ட்ல இந்த நல்லவனுக்கு நல்லவன் படமும் இடம் பிடிச்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு தீபாவளி அன்னைக்கு வெளியான அடுத்த படம் படிக்காதவன். நவம்பர் 11, 1985 தீபாவளி அன்னைக்கு வெளியான இந்த படத்துல ரஜினி கூட சேர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அம்பிகா, ஜெய்சங்கர், பூர்ணம் விஸ்வநாதன், தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ராஜசேகர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஹிந்தியில அமிதாப் நடிச்சிருந்த குத்தார் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த படிக்காதவன். இதுக்கு முந்தைய வருஷம் வெளியான நல்லவனுக்கு நல்லவன் படத்தை மாதிரியே வெகுஜன மக்களை கவர்ந்த ரஜினி படத்தோட லிஸ்ட்ல இந்த படிக்காதவன் டாப்ல இருக்கும். அது மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற விதமா ரொம்ப சூப்பரா இந்த படத்தோட கதை அமைஞ்சிருந்தது. அதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பு இந்த படத்துல இன்னொரு டைமென்ஷன்ல இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் கேரக்டரை கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நடிச்சு காட்ட முடியும்னு இந்த படத்துல அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல். அவர் தம்பி நானு படிக்காதவன், ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இந்த நிலைமை இருக்கிறது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு பக்கம் ஆக்ஷன், மறுபக்கம் சென்டிமெண்ட், அடுத்த பக்கத்துல ஒரு இயல்பான நகைச்சுவை, ரொமான்ஸ் அப்படின்னு பல பரிமாணங்கள்ல ரஜினி நடிப்புல உச்சத்தை தொட்ட படம் அப்படின்னு கூட இந்த படத்தை சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்ல வெளிவந்த ஒரு மிகச்சிறந்த ஜனரஞ்சக படங்கள்ல இந்த படிக்காதவன் படமும் ஒண்ணு. இந்த படத்திலையும் இளையராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் சாங்ஸ்லையும் ராஜாங்கம் நடத்தியிருப்பாரு. மொத்தம் படத்துல 5 சாங்ஸ், 5மே வெவ்வேறு வெரைட்டியா காலத்தை கடந்து இருக்கக்கூடிய எவர்கிரீன் மெகா ஹிட் சாங்ஸ். அதுலயும் குறிப்பா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வர ஒரு சோக பாட்டை இன்னைக்கு கூட யூடியூப்ல நிறைய வியூஸ் அல்ற சாங்கா தான் இருந்துட்டு இருக்குது. ராஜாவுக்கு ராஜா நான்டா, சொல்லி அடிப்பேன் அடி, இப்படியெல்லாம் ஒரு மாஸ் ரஜினி சாங்க இப்ப வர படத்துல எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா?
சொல்லி அடிப்பேனடி அடிச்சன நன்றி அடிதானடி. படத்துல ரஜினிக்கு அண்ணனா சிவாஜி நடிச்சிருப்பாரு. அவர் கூட நடிக்கிற சீன்ல எல்லாம் சூப்பர் ஸ்டார் அவர் போகும்போது காரை திறந்து விடுற சீன் ஆகட்டும், அவர் முன்னாடி கை கட்டி நின்னு பேசுற சீன் ஆகட்டும், ஒரு கல்யாண சீன்ல அவர் பக்கத்துல நிக்க கூச்சப்பட்டுக்கிட்டு தள்ளி நிக்கிறதாகட்டும், இப்படியெல்லாம் பார்க்கும்போது தலைவா நீங்க நடிக்கவே இல்லை, உங்க கேரக்டரை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ராணுவ வீரன் படத்துல பார்த்திபன் ஒரே ஒரு சீன்ல நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படிக்காதவன் படத்துலையும் மன்சூர் அலிகான் ஒரே ஒரு சீன்ல வந்துட்டு போவாரு. தம்பி தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்க போற சீன்ல அவர் டான்ஸ் ஆடி இருக்கிறத பார்த்துட்டு கோபப்பட்டு அவர்கிட்ட பேசுற சீன்ல சைட்ல பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் நின்றுட்டு இருப்பாரு. இந்த தகவலெல்லாம் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பற்றாத ஒரு விஷயம்தான். படத்துல ரஜினி நடிச்சிருந்த அண்ணன் கேரக்டரை அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு இயல்பா, ரொம்ப யதார்த்தமா, அட்டகாசமா பண்ணியிருப்பாரு. இப்போ கூட ரொம்ப பாசமா தம்பியை பார்த்துக்கிற ஒரு அண்ணனை பார்த்தோம்னா இந்த படிக்காதவன் ராஜா தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பாரு. பஸ் ஏற்றி விட்டுட்டு காசு கொடுத்துட்டு கலங்குற சீன் ஆகட்டும், தம்பி பாஸ் ஆயிட்டான்னு சொல்லி நெகிழ்ற சீன் ஆகட்டும், தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிற சீன் ஆகட்டும், சூப்பர் ஸ்டார் ஒரு சூப்பர் ஆக்டர் அப்படிங்கிறத பல இடத்துல ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இப்படியெல்லாம் சூப்பரா இந்த படம் அமைஞ்சிருந்தாலும் கமர்ஷியல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை அடைஞ்சது. தமிழ்நாட்டில் மட்டும் 34 திரையரங்குகளுக்கும் அதிகமா 50 நாட்களை கடந்து ஓடி இருக்கு. அதே மாதிரி இந்த படம் சில்வர் ஜூப்ளி ஹிட் அடிச்சு 200 நாட்களை கடந்து ஓடுச்சு. அதே மாதிரி தமிழ் திரையுலகில் முதல் 6 கோடி வசூலை தொட்ட படமாகவும் இந்த படிக்காதவன் படம் அமைஞ்சிருந்தது. இன்னும் இந்த 2K ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கெலாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு சந்திரமுகி, ஒரு ஜெயிலர் படம்லாம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலான ஹிட்டு தான் இந்த படிக்காதவன் படமும் அந்த காலத்திலேயே பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருந்துச்சு. ரஜினி நடிச்சு அடுத்த தீபாவளி வெளியீட்டு படம் மாவீரன். 1986ஆம் ஆண்டு தீபாவளிக்கு நவம்பர் 1ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒட்டுமொத்த கேரியர்ல 112வது படமா RK புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சு வெளியான மாவீரன் தமிழ்ல முதல் 70mm படமாகவும் 6 ட்ராக் ஸ்டீரியோபோனிக் ரெக்கார்டிங்கோட வெளிவந்த படம் இந்த மாவீரன். படத்துல ரஜினி கூட சேர்ந்து அம்பிகா, ஜெய்சங்கர், சுஜாதா, தாரா சிங், விஜயகுமார் அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. ராஜசேகர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தாரு. படத்துல ரஜினிக்கு அப்பா கேரக்டர்ல தாரா சிங் அப்படிங்கிற ஹிந்தி ஆக்டர் நடிச்சிருப்பாரு. முதல்ல இந்த கேரக்டர் நடிக்க வேண்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படத்துல சிவாஜி நடிக்க முடியாம போனதால அந்த கேரக்டர்ல தாரா சிங் நடிச்சிருந்தாரு. இந்த கேரக்டர்ல ஏன் சிவாஜி நடிக்க முடியாம போச்சு அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் நமக்கு தெரியும். அந்த காரணத்தை பத்தி ஒரு முழு நீள வீடியோ கூட பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணப்படும். இந்த படம் ஹிந்தியில அமிதாப் நடிச்சு வெளிவந்த மர்த் படத்தோட ரீமேக். இந்த படத்துலயும் இசைஞானி இளையராஜா தன்னுடைய இசை ராஜாங்கத்தை நடத்தியிருப்பாரு. எல்லா பாடல்களையும் மலேசியா வாசுதேவனை பாட வச்சு பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிக்க வச்சாரு. அதோட படத்தோட BGMலையும் புது வெரைட்டி எல்லாம் காமிச்சு 6 ட்ராக் ஸ்டீரியோபோனிக்ல ரெக்கார்டிங்க பண்ணி தியேட்டர்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அலற விட்டு இருந்தாரு. உள்ளி மட்டும் வச்சு புட்டு விட்டு விட்டு போறதில்லை ஆராயத்தை தேடி. இந்த மாவீரன் படம் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லை. கமர்ஷியல் ரீதியா B&C சென்டர்ஸில் மிக நிறைவாக ஓடின படம் தான் இந்த மாவீரன். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். மேட்டூரில் இருக்கிற கற்பகம் தியேட்டரில் இந்த படத்துக்கான பிரிண்ட்டை 16,000 ரூபாய் விலைக்கு வாங்கி அந்த தியேட்டரில் இந்த படத்துக்கான க்ளோசிங் கலெக்ஷன் 1 லேக். 16,000 ரூபாய்க்கு வாங்கின படம் 1 லட்ச ரூபாய் வசூலோட ஓடி இருக்குன்னா அந்த சென்டரில் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி படம்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற B&C சென்டர்ஸ் தியேட்டர்ஸ்லாம் இதே நிலைமை தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இருந்தாலும் சென்னை வசந்தி தியேட்டரில் 90 நாட்களையும், திருச்சி மேரிஸ் காம்ப்ளெக்ஸில் 95 நாட்களும் ஓடிய படம் தான் இந்த மாவீரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 117வது படம் தான் மனிதன். இந்த படம் தான் அடுத்த வருஷ தீபாவளிக்கு வெளியான ரஜினி படம். 1987ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி தீபாவளிக்கு வெளியாச்சு இந்த மனிதன். இந்த படத்துல ரஜினி கூட சேர்ந்து ரூபினி, ரகுவரன், வினு சக்கரவர்த்தி, சோ, ஸ்ரீவித்யா, மாதுரி அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தையும் எவர்கிரீன் வெற்றி காம்போவா இருக்கக்கூடிய SP முத்துராமன் டைரக்ஷன் பண்ண, சந்திரபோஸ் மியூசிக் பண்ண,
ஏவிஎம் புரொடக்ஷன்ஸோட தயாரிப்புல பஞ்சு அருணாச்சலம் இந்த படத்துக்கான கதை வசனத்தை எழுதியிருந்தாரு. இதுவரைக்கும் வந்த படங்கள்ல ரஜினி இளையராஜா காம்போ தான் வழக்கமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த படத்துல ரஜினி சந்திரபோஸ் அப்படிங்கிற புது காம்போவை எஸ்பி முத்துராமன் பயன்படுத்தியிருக்காரு. இருந்தா கூட இந்த படத்துல வந்த 5 பாடல்களுமே அன்னைக்கு அனைத்து தெருக்கள்லையுமே ஒழிச்ச ஒரு ஹிட்டான பாடல்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் பாட்டும், வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன், கால கால முரட்டு கால இப்படியான சூப்பர் ஹிட் பாடல்லாம் இந்த மனிதன் படத்துல இருக்குது. இந்த மனிதன் மனிதன் அப்படிங்கிற பாட்டு முதல்ல படத்துல இல்ல. ஏவிஎம் ஸ்டுடியோவில் மேக்கப் போட்டுக்கிட்டு படத்துக்காக ரெடி ஆயிட்டு இருந்த ரஜினி பக்கத்து ரூம்ல இந்த பாட்டு பிளே ஆகிறத கேட்டுட்டு இந்த பாட்டு எந்த படத்துல வருது அப்படின்னு டைரக்டரை கேட்க, நம்ம மனிதன் படத்துக்காக ரெக்கார்டிங் பண்ண பாட்டு தான் இது, ஆனா இந்த பாட்டை படத்துல வைக்க இடம் இல்லாதனால பாட்டை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நிச்சயமா இந்த பாட்டை படத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நடிச்சும் கொடுத்து படத்தோட டைட்டில் கார்டுல யூஸ் பண்ண வச்சு இந்த பாட்டை மனிதன் படத்துல இடம்பெற வச்சிருந்தாரு. இந்த மனிதன் படத்தை ரஜினி ரசிகர்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ஏன்னா இதே நாளில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்து வெளிவந்த படம் தான் நாயகன். மனிதன் நாயகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஸோட ரிலீஸ் ஆனதால தான் இந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. வின் பண்ணது என்னவோ வழக்கம் போல சூப்பர் ஸ்டாரோட மனிதன் தான். நாயகன் படம் ஒரு கிளாசிக் கல்ட் மூவியா அனைவராலும் பாராட்டப்படுறமா அமைஞ்சிருந்து ஒரு கமர்ஷியல் சக்சஸ் படமா அமைஞ்சிருந்தா கூட அதையும் தாண்டின ஒரு விஸ்வரூப கமர்ஷியல் சக்சஸ் படமா மனிதன் அமைஞ்சிருந்தது. இந்த மனிதன் படம் சென்னை சிட்டியில முதலா 6 தியேட்டர்களை வெளியிடப்பட்ட படம். அதுல 5 தியேட்டர்கள்ல 100 நாட்களை கடந்தும், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் இப்படி பல ஊர்களில் 100 நாட்களை கடந்து ஓடி வெள்ளி விழா கொண்டாடின படமாகவும் மாறுச்சு. ஒரு கமர்ஷியல் படமா இந்த படம் இருந்தா கூட சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் சூப்பர் ஸ்டாருக்கு இந்த படத்து மூலமா கிடைச்சது. ரஜினி நடிச்சு தீபாவளி அன்னைக்கு வெளியான அடுத்த படம் 1988ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி வெளியான படம் தான் கொடி பறக்குது. இந்த படத்துல ரஜினி கூட சேர்ந்து அமலா, மணிவண்ணன், சுஜாதா, ஜனகராஜ் அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அம்சலேகா மியூசிக் பண்ணியிருந்தாரு. இவரோட மியூசிக்ல படத்தோட ஆல்பத்துல மொத்தம் 6 சாங்ஸ் இருந்தா கூட 2 பாட்டு இன்னைக்கும் கேட்டு ரசிக்கக்கூடிய எவர்கிரீன் மெலடி சாங்ஸ். படத்தோட மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இந்த படத்துல அமைஞ்சிருந்தா கூட படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாம ஒரு சுமாரான படமா தான் அமைஞ்சிருந்தது. இருந்தாலும் கூட இந்த படம் முழுக்கவே தலைவர் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாரு. அவரோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அவர் போட்டுக்கிற கிளாஸ் ஆகட்டும், அவர் செய்யற பாடி லாங்குவேஜஸ் ஆகட்டும், பேசுற டயலாக் இப்படி எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரான அழகான ரஜினியை காமிச்ச படமும் இந்த கொடி பறக்குது தான். ஒட்டுமொத்த ரஜினி படங்கள்ல 123வது படமா வெளியான இந்த கொடி பறக்குது சென்னை சங்கம் தியேட்டர்ல நூன் ஷோஸ்ல 100 நாட்களையும், மதுரை மினிப்பிரியா தியேட்டர்ல 97 நாட்களையும் கடந்து ஓடின படம். விளையாட்டு பிள்ளையா? இன்னும் நான் விளையாட்டே ஆரம்பிக்கல, இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். என்ன பண்ண போற? எரிக்க போறேன். ரஜினி நடிச்சு தீபாவளிக்கு வெளியான படங்களோட லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் மாப்பிள்ளை. ஒட்டுமொத்த ரஜினி படங்கள்ல 128வது படமா அக்டோபர் 28ஆம் தேதி 1989 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்துல ரஜினி கூட சேர்ந்து அமலா, ஸ்ரீவித்யா, நிழல்கள் ரவி, ஜெய்சங்கர், வினு சக்கரவர்த்தி இப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. ராஜசேகர் டைரக்ஷன் பண்ணி இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்த இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. இந்த படமும் தெலுங்குல வெளியான ஒரு படத்தோட ரீமேக் தான். அந்த தெலுங்கு படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த சிரஞ்சீவி அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி தானே தயாரிப்பாளராகவும் மாறி தமிழ்ல ரஜினியை வச்சு எடுத்த படம் தான் இந்த மாப்பிள்ளை. படத்துல ரஜினிக்கும் அவரோட மாமியாரா நடிச்சிருந்த ஸ்ரீவித்யாவுக்கும் நடுவுல வரக்கூடிய கிளாஸான சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு படு மாசா இருக்கும். இந்த படத்துலயும் இசைஞானி இசையால படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாரு. மொத்தம் வெரைட்டியான 5 சாங்ஸ் இந்த படத்துல இருக்கும். 5 பாட்டும் வெவ்வேறு வெரைட்டியில இருந்தா கூட எல்லாமே மெகா ஹிட் அடிச்ச காலத்தை கடந்து நிற்கும் பாடல்கள் தான். அதுலயும் குறிப்பா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுற என்னோட ராசி நல்ல ராசி பாட்டெல்லாம் அன்னைக்கு தியேட்டர்ல படம் பார்த்தவங்களை உட்கார வைக்க விடாம எந்திரிச்சு டான்ஸ் ஆட வைக்கிற ஒரு டான்ஸ் மெட்டீரியல் மாஸ் கமர்ஷியல் சாங்.
அதே மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்ல பிரேக் டான்ஸோட எடுத்திருந்த உனைத்தான் நித்தம் நித்தம் பாட்டுக்கெல்லாம் தியேட்டர்ல ரசிச்சு பார்த்து ஒன்ஸ் மோர் கேட்டு கேட்டு பாட்டை மறுபடியும் ஒளிபரப்பி கொண்டாடி தீர்த்தாங்கன்னே சொல்லலாம். இந்த படமும் சென்னையில் வெளியான 5 தியேட்டர்களையுமே 100 நாட்களை கடந்தும், அது மட்டும் இல்லாமல் மதுரை, கோவை, சேலம், திருச்சி இப்படி எல்லா ஊர்களையுமே 100 நாட்களை கடந்து ஓடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து தீபாவளிக்கு வெளியான படங்களோட லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் நவம்பர் 5ஆம் தேதி 1991 தீபாவளிக்கு வெளியான தளபதி. ஜிவி ஃபிலிம்ஸ் தயாரிக்க மணிரத்னம் டைரக்ஷன் பண்ண இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. படத்தில் ரஜினி கூட சேர்ந்து மம்முட்டி, அரவிந்த் சாமி, சோபனா, பானுப்ரியா, அம்ரீஷ் புரி அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. படத்தோட மேக்கிங்கை பற்றியும், படத்தில் அமைஞ்சிருந்த மியூசிக்கை பற்றியும், நடிச்சிருந்த ஆக்ட்ரஸோட நடிப்பை பற்றியும், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெற்ற கமர்ஷியல் வெற்றியை பற்றியும் ஒரு தனி வீடியோவே போடலாம். அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையே தளபதி ஸ்பெஷல் ஒரு வீடியோ போடலாம். அதில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பூரா கவர் பண்ணி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக தரோம். படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸை பற்றி சொல்லணும்னா, சுமார் 3 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த தளபதி உலகளவில் சுமார் 12 கோடிகளுக்கும் அதிகமான வசூலை குவிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு செஞ்சது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு தீபாவளி அன்னைக்கு வெளியான அடுத்த படம் பாண்டியன். ஒட்டுமொத்த ரஜினி படங்கள்ல 143வது படமா வெளியான பாண்டியன் படத்துல ரஜினி கூட சேர்ந்து குஷ்பு, பிரபாகர், ஜனகராஜ் இப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. எஸ்பி முத்துராமன் தயாரித்து டைரக்ஷன் பண்ண இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களையுமே பாடகர் மனோவை வச்சு பாட வச்சிருந்தாங்க. தன்னோட ரெகுலரான கதையமைப்புல, யூசுவலான மேக்கிங்ல அதே டெக்னிக்கல் டீமோட இணைஞ்சு இந்த படத்தை கொடுத்ததால இந்த படம் ஒரு சுமாரான வெற்றியை தான் தீபாவளி நாள்ல பதிவு செஞ்சிருந்தது. இருந்தாலும் ஓரளவு திருப்தியான வசூலோட ஓடி சென்னை, சேலம், மதுரை, கோவை இப்படி பல ஊர்களில் 75 நாட்களை கடந்து ஓடி சென்னையில 100 நாட்களை கடந்து ஓடுச்சு. கிட்டத்தட்ட 1976ஆம் ஆண்டிலிருந்து வெளியான ரஜினி தீபாவளி திரைப்பயணம் 1992ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரே ஒரு வருஷம்தான் தீபாவளிக்கு தன்னோட படத்தை திரைக்கு கொண்டு வர முடியாம போயிருக்கு. 1982ஆம் ஆண்டுல தான் ரஜினி நடிச்ச படம் தீபாவளிக்கு வரல. இப்ப 1992ஆம் ஆண்டுல பாண்டியன் படத்துக்கு அப்புறமா எந்த ரஜினி படமும் அடுத்த தீபாவளிக்கெல்லாம் வெளியாகாம ஏமாற்றம் கொடுத்துச்சு. 1993 தீபாவளி, 94 தீபாவளிக்கெல்லாம் எந்த ரஜினி படமும் வெளியாகாத நிலையில 1995 தீபாவளிக்கு அடுத்த ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது. ஒட்டுமொத்த ரஜினி படங்கள்ல 152வது படமா அக்டோபர் 23, 1995ஆம் ஆண்டுல கவிதாலயா கே பாலச்சந்தரோட தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க, KS ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ண, AR ரகுமான் மியூசிக் பண்ணியிருந்த முத்து படத்துல ரஜினி கூட சேர்ந்து சரத்பாபு, மீனா, செந்தில், வடிவேலு அப்படின்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சுமார் 6 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த முத்து வேர்ல்டு வைடா 35 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கலெக்ஷனை குவிச்சு ஒரு மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் படமா மாறுச்சு. படத்துல அப்பா, மகன் அப்படின்னு 2 கேரக்டர் பண்ணியிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்பாவோட கேரக்டரை ஒரு சித்தர் மாதிரியே நடிச்சு தன்னோட ஆன்மீக தேடல்களை ஃபேன்ஸுக்கும் புரியிற விதமா ஸ்க்ரீன்ல கொண்டு வந்து அசத்தி இருப்பாரு. முத்து படத்துல ரஜினி நடிச்சிருந்த அந்த சித்தர் கேரக்டரை ஃபுல்லா டீடைல்டா அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல கம்பளி சித்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு. ஓகே, இந்த கேரக்டருக்குள்ள என்னென்ன டீடைலிங் இருக்கு அப்படிங்கிற விவரத்துக்குள்ள போலாம். தளபதி படம் மாதிரியே முத்து படத்தோட மேக்கிங்கை பற்றியும், படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும், படத்தில் நடிச்சிருந்த நடிகர்களோட நடிப்பை பற்றியும், படம் அமைஞ்ச மிகப்பெரிய கமர்ஷியல் சக்ஸஸை பற்றியும் ஒரு தனி வீடியோவை போடலாம். இந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் ஆசைப்படி எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோ வரும். 1976லிருந்து 1995 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வருஷத்துல 3 வருஷத்தை தவிர அனைத்து தீபாவளிக்குமே ரஜினி படம் வெளியான நிலையில முத்து படம் வெளியான 1995ஆம் ஆண்டுக்கு பின்னால
கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் எந்த தீபாவளிக்குமே ரஜினி படம் ரிலீஸ் ஆகலை. இதெல்லாம் தீபாவளி அன்னைக்கு ரஜினி படத்தை பார்த்து கொண்டாடி தீர்த்த ரஜினி ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு காலகட்டம் தான். இப்படியெல்லாம் ஏமாந்து போயிருந்த ரஜினி ரசிகர்களுக்காகவே 2021ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ஒரு ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் ரஜினி படமாக ரிலீஸ் ஆன படம் தான் அண்ணாத்த. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க, டி இமான் இசையமைக்க, சிறுத்தை சிவா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் ரஜினி கூட சேர்ந்து கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா, ஜெகபதி பாபு அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வச்சு இந்த படத்தை ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை சிறுத்தை சிவா எடுத்திருந்தாரு. இருந்தா கூட படத்துல வந்த ஒரு சில கிரிஞ்சான சீனால நிறைய பேர் இந்த படத்தை ட்ரோல் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் 243 கோடி வசூலை குவிச்சு ஒரு கமர்ஷியல் வெற்றி படமாகவும் மாறி இருந்துச்சு. இந்த படம் 2021 தீபாவளிக்கு நவம்பர் 4ஆம் தேதி வெளியாச்சு. இந்த அண்ணாத்த ஒட்டுமொத்த ரஜினி படங்கள்ல 167வது படம். இந்த தீபாவளிக்கு திகட்ட ஸ்வீட் சாப்பிட போறீங்களோ இல்லையோ, திகட்ட ரஜினி பட இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டீங்களா? தீபாவளிக்கு மொத்தம் ரஜினி நடிச்சு 18 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 18 படங்கள்ல உங்க ஃபேவரட் படம் எது அப்படிங்கிறதையும், அடுத்து இன்னொரு தீபாவளிக்கு ரஜினி படம் வருமா அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.